அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டெய்லி குக்கிங் சேனலில் சிக்கன் பிரியாணி வேறு மெத்தடில் எப்படி பண்ணலாம் இதான் பண்ண போகிறோம். என்னென்னா சிக்கன் ஃப்ரை பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. அது உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், சிக்கன் ஃப்ரை மசாலா, கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா கார்ன் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணி ஏலக்காய், இலை, லவங்க ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் ஸ்லேஸாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. அதை நல்லா கொஞ்சம் வேகணும். மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேகும். அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்ட பிறகு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போடாதீங்க, வெறும் மிளகாத்தூள் வருது இல்லையா, அதை மட்டும் போடுங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி போடுறதுல தான் உங்களுக்கு கிரேவியே வரும். அது நல்லா மேஷ் ஆகிட்ட பிறகு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்துட்ட பிறகு சிக்கன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதுவும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிறதுக்கு நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. அது நல்லா அந்த மசாலா சிக்கனுக்குள்ளே நுழையும். அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லையா, அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறமா மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் பவுடர் இருக்குது இல்லையா, அது மேலே ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் ஃப்ரை பிரியாணிங்க உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.